Hello students, I'm Krishna. See today's session, electric field due to an electric dipole at a point on the equatorial plane. So the key points are electric field, an electric dipole and equatorial plane. Some last topic and the topic என்ன difference? So only one different. அங்க வந்து axial line, இங்க வந்து equatorial plane. The equatorial plane are nothing but some plane which is drawn in the midpoint. You will find this picture from your textbook. Okay. See இந்த டாபிக்கோட ஸ்டோரி என்னன்னா ஒரு டைபோல், அந்த டைபோலுக்கு ஒரு equatorial plane, அந்த equatorial planeல ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, என்ன ஒரு டைபோல், அந்த டைபோலோட ஒரு equatorial plane, that planeல ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். தென் ஓகே ஃபைன். லாஸ்ட் சம்முக்கு இது என்ன வித்தியாசம்? லாஸ்ட்ல வந்து ஒரு டைபோல், தென் டைபோலோட ஆக்சியல் லைன், தென் ஆக்சியல் லைன் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இங்க ஒன்லி என்ன சேஞ்ச் ஆகுது? அது ஆக்சியல், இது வந்து equatorial. ஸ்டூடெண்ட்ஸ், now I will explain you how to draw this diagram. See, first of all நம்ம டைபோல் ட்ரா பண்ணிடலாம். மைனஸ் கியூ அண்ட் ப்ளஸ் கியூ. நிறைய டைம் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ வி ஆல் ஃபெமிலியர் தட் திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட், is the distance A and A. Okay, done. Next, equatorial plane. So equatorial plane means I told you the center point. Number dipole center point O. So O irundhu ஒரு line வரீங்க. இந்த plane line. This is what equatorial, right? This is what equatorial line. Okay. இப்போ இந்த equatorial point இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? Next, we are going to mark a point. Point C. See, this is A, B, C. Got it? என்ன டைபோல் ட்ரா பண்ணிட்டோம். again equatorial planeல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. பாயிண்ட் என்ன? that point is C. got it? fine. இனி என்ன பண்ண போறோம் பாருங்க. if you observe from this point C, actually we have two charges. what are they? Positive charge and another one is a negative charge. So we will have two kind of electric field, which one is produced by plus Q charge and another one is by minus Q charge. So we know in the positive charge la indha electric field enna agum, it acts outwards, but negative charge la varudhu eppadi irukum? It acts inwards. Okay, fine, we will see that. So first இப்போ இந்த plus Q நால இந்த C ல அப்சார்ப் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் ஆகும்பா? outwards. So எப்படி outwards ஆக்ட் ஆகும்னா, first to join the line, இந்த line of join-க்கு directionல ஆக்ட் ஆகும். புரியுதா? This is what electric field produced by plus Q charge. And next one என்ன? minus Q நால ஆக்ட் ஆகுறது electric field. First join them. Okay, இதெல்லாம் எப்படி இந்த லைன் ஜாயின் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல நம்ம மென்ஷன் பண்றோம் மீன்ஸ் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட நீங்க படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அண்ட் கூலும்ஸ் லால படிச்சிருப்பீங்க இல்லையா? தட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்பா? இந்த லைன் ஆஃப் ஜாயினிங்ல அலாங் த லைன் ஆஃப் ஜாயின் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் இங்க அப்ளை பண்றோம். மக பண்ண தேவையில்லை. இது என்ன? E minus. got it? E plus actually points outwards from the point C and E minus acting towards the minus Q charge. Okay, fine. இப்போ next நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டைபோல் ஆக்சிஸ்க்கு parallel ஒரு லைன் draw பண்றேன். This is what E total. Now we have to calculate this E total. I think பசங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். And students, say axial line மாதிரி தான். O பாயிண்ட்ல இருந்து C பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் இங்கேயும் ஆர் தான். ஓகே, and another one thing, இது என்ன? இப்போ வந்து நமக்கு we will have two right angle triangle BOC and AOC. ஓகே, இந்த BOC ஓட ஹைபாட்னஸ் எது? இது, அதாவது BC. ஸோ அதை நான் வந்து சும்மா ஒரு எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெரி சிம்பிள். இங்கே பாருங்க. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஐ சூஸ் BOC. We need this x value. This is A, this is R. We know that as per the hypotenuse, as per the Pythagoras theorem, in a hypotenuse square is equal to what? Sum of the square of the other two sides. Okay, but actually நமக்கு என்ன வேணும்? We need x. So எப்படி எடுக்கலாம்? R square plus A square root value. Got it? இவ்வளவுதான். root of r square plus a square. Otherwise r square plus a square
power 1 by 2. So now I will replace this x into what? R square plus a square power 1 by 2. 1 by 2 means the root. Confuse ஆகிக்க வேணும். The same thing will be is a to c also. Okay, fine. அப்புறம் என்ன பண்ண போறோம்? Suppose this is the angle theta means this also angle theta, and here also angle theta, here also angle theta. We have to find out this E total. This x and this is y. So next, இங்க என்ன இருக்கு பாருங்க. Now E plus is acting like this. Next one E minus. So this is E minus. இது வந்து நமக்கு என்ன horizontal சொல்லுவோம், இது vertical, right? Horizontal compound அல்லது theta opposite whatever எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Horizontal compound நம்ம என்ன சொல்லுவோம்னா cos theta ன்னு சொல்லுவோம். Cos and vertical compound என்ன சொல்லுவோம், sin theta. So இப்போ நமக்கு இந்த thetaக்கு horizontal என்ன இருக்கு பாருங்க, இந்த line. So this is what? இதுதான் என்ன நம்மளோட thetaக்கு horizontal. So இந்த இப்போ நம்ம we are replacing this component. இந்த E plus replace பண்ண போறோம், புரியுதா? Because இது angle இருக்குது. So நம்ம வந்து அது horizontal vertical மாத்தணும். இது என்ன? E plus horizontal, so cos theta. Got it? Fine. அப்போ இது என்ன மாறும்? இது சொல்லுங்க. E plus vertical, so sin theta. Fine. இனி இதை மாத்தலாமா? இது எப்படி மாத்துறது? இதோட இந்த thetaவோட horizontal சேம் இதுதான், ஒரே சேம் தான், ரைட்? இது என்ன இங்க? E minus cos theta because horizontal. இங்க E minus sin theta. ஸோ புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். இதுதான் இந்த நம்ம இந்த இக்குவேஷன், சாரி இந்த டெரிவேஷனோட கீ பாயிண்ட்டே இந்த ஏரியா தான். இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். என்ன, ஜஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இமேஜின் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அப்புறம் ஜஸ்ட் ஹாரிசாண்டல்னா காஸ் தீட்டா அண்ட் வெர்டிக்கல்னா சைன் தீட்டா, இவ்வளோ தான் விஷயம். இனி பசங்களா இப்போ பாருங்க, நம்ம ஒரு இனி தான் நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் மீன்ஸ் என்ன ஆகும்? தட் ஃபோர்ஸஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த இ பிளஸ் சைன் தீட்டா அண்ட் இ மைனஸ் சைன் தீட்டாஸ், ஆக்சுவலி இ பிளஸ் அண்ட் இ மைனஸ் வந்து சேம் தான், புரியுதா? நம்ம ஏன் அப்படி நான் பிளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணுறது மீன்ஸ் நமக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷனுக்காக தான். இப்போ பி பிளஸ் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பிளஸ் சார்ஜ் பிளஸ் கியூ, மைனஸ் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் தவிர. ஸோ மேக்னிடியூட் சேம், பட் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? த போத் வில் கேன்சல் ஈச் அதர். ஸோ நமக்கு இப்போ என்ன ரிமைனிங் இருக்கு? we will have only what? E plus cos theta and E minus cos theta. Okay, ரெண்டுமே என்ன ஒரே டைரக்ஷன் இருக்குதா? both are in same direction. Students, finally நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு E plus cos theta and E minus cos theta ஆட் பண்ண போறோம். அதுதான் என்ன நம்மளோட E total value, E total. ஓகே, அதுக்கு ஏன் ஆட் பண்றோம்னா பாருங்க, ரெண்டுமே என்ன இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ரெண்டுமே ஹாரிசாண்டலா இருக்குது. ஸோ ரெண்டு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சிம்பிளி ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? ரெண்டும் சேமா இருக்கனால 2E cos theta. அதை இந்த E பிளஸ் E மைனஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க, ரெண்டுமே சேம். லெஃப்ட்ல இருந்து ரைட் போறதா என்ன, அதாவது -2 பிளஸ் போறதா என்ன நம்மளோட ஆக்சுவல் டைபோல் மூமெண்ட். ஆனா நமக்கு என்ன நடக்குது? இங்க ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கு, அதாவது லுக்ஸ் லைக் என்ன ஃப்ரம் பிளஸ் கியூ டு மைனஸ் கியூ. அப்படின்னா இதை என்ன எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? we will mention as minus p. புரியுதா? டைபோல் மூமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் போறனால மைனஸ் பி வெக்டர். ஸோ இங்கே அப்போ என்ன மென்ஷன் பண்ணணும்? நீங்க மைனஸ் பி கேப். we have to mention minus p cap. ஏன் புரியுதா உங்களுக்கு? பிகாஸ் டைபோல் மூமெண்ட் ஆப்போசிட்ல இருக்குது. ஸோ ஃபைனலி என்ன நமக்கு ஒரு E total is equal to minus 2E cos theta p cap. Need to know what is E vector and what is the cos theta. இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சா போதும், we just substitute பண்ணியாச்சுன்னா we will get the final answer. Okay, we will do that now. So our E total is equal to E total p cap. So first we will find out what is electric field. So electric field is equal to, guys, distance square. Charge வந்து we know that, take any one charge. Students, the distance between C to B என்ன? R square plus A square power 1 by 2. அதாவது root of R square plus A square. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபார்ம்ல டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த 1 by 2 இருக்குல்ல, அந்த ரூட் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா என்ன வரும்? we will get R square plus A square. ஏன்னா உங்களுக்கு தெரியும்
அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகே, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? வி நீட் காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா கால்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலான்னா, இதில் ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஏன்னா பிஓசி டேக் BOC. Here is the angle theta. So cos theta is equal to என்ன? Adjacent side by hypotenuse. What about our adjacent? This is A. This is R square plus A square power 1 by 2. இப்படிதானே? So adjacent என்ன? A. கரெக்டா? So இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது adjacent A. And hypotenuse R square plus A square power 1 by 2. ஓகே, ஸோ கிடைச்சிருச்சா காஸ் தீட்டா? இப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த காஸ் தீட்டா வேல்யூ அண்ட் இ வேல்யூவை இந்த இக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இக்குவேஷன் 1 பிகம்ஸ் என்ன மாதிரி பார்க்கலாமா? இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு -2 இயோட வேல்யூ என்ன? 1 by 4 pi epsilon 0 q by r square plus a square and again next என்ன? காஸ் தீட்டா வேல்யூ என்ன? a by r square plus a square power 1 by 2 and pick up. ரொம்ப சிம்பிள். கன்க்ளூஷன் நெருங்கிட்டோம். இப்போ இனி என்ன பண்ணலாம் பாருங்க. -2 by 4 pi epsilon 0. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், மேலே 2 கீழே 4 இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே 1 by 4 pi epsilon 0 தனியாக வச்சுக்கணும். ஏன்னா அதோட வேல்யூ வந்து என்ன? ஒரு தனி கான்ஸ்டன்ட் அது. ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் எப்போவுமே அதை சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, மேலே என்ன பாருங்க, நீ Q A P cap டன். சி டவுன் த ஆர்டர் பார்க்கும்போது R square plus A square power 1, இங்கே என்ன இருக்குது? R square power A square power 1 by 2. ஸோ இதை பவர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? இப்போ 1 மேலே, அதாவது நம்பர்ஸ் கீழ் R square plus A square ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு மேலே என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஆட் த பவர்ஸ், அதாவது 1 plus 1 by 2 என்ன வரும்? we will get 3 by 2. just 3 by 2 -2 4 pi epsilon 0 q a p cap divided by students. so நம்ம ஆல்ரெடி ஆக்சலன் பார்த்த மாதிரி தான் we know that r is greater than a. இப்படி neglect a என்ன பண்ணிடலாம்? neglect பண்ணிடலாம். a neglect பண்ணியாச்சுன்னா ஆயிடும், this term போயிடும். அப்போ finally we will get r square power 3 by 2. so இங்க என்ன பண்ணலாம்? this 2 will be cancelled. finally we will get r power 3. we know that dipole moment is equal to n what? 2 q a p cap, right? this is what our dipole moment. இதை இங்க அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? simply இந்த எல்லா டேர்முக்கு பதில் instead of நம்ம என்ன போடலாம்? p vector dipole moment divided by 4 pi epsilon 0 r cube. This finally E total is equal to -1 by 4 pi epsilon 0 p vector divided by r cube. இவ்வளோ தான் அப்புறம் கன்க்ளூஷன். இப்போ டிஸ்டன்ஸ் இருக்குல்லையே, அந்த ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிட்டு இருக்கோ, எலக்ட்ரிக்கல் வில் பி டிக்ரீசிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.